மூன்றாவது நாளாக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை மிட்டவுன் சங்கத்தின் தலைவரும் ரோட்டரியில் ஞானசேகரன் அவர்களையும் செயலாளர் எஸ் செல்வசேகரன் அவர்களையும் நமக்கு ஆசிரியர் மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் வைத்து வைத்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும் பாரதி தேவி அம்மா அவர்களையும் இன்று சிறப்பு அழைப்பாளராக இயற்கை மருத்துவத்தில் நீர்த்தாராசி சிகிச்சை முறைகள் குறித்த விளக்கங்களை அளிக்க இருக்கின்ற இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களையும் மேலும் குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தினை நாம் எடுத்துவோம். அடுத்த நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியின் ரவிசுந்தர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி தொழிலார் இவ்வியக்க நிறுவனரை அகத்துணை செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும் அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும் நிறம், சமயம், தேசம் என்ற பாகுபாடுகளையும் குறையவும் பொருளாதார சமயத்தடைகளை களையவும் மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா குடும்பங்களும் எல்லா நாடுகளும் நற்பொருளுடன் தேர்மையுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிடைகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று போதிட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளாக நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறங்குகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ரோட்டரி பெயர் வாசித்த ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரவிசுந்தர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் மற்றும் அடிப்படை வணக்கம் வழங்க பாரதி தேவி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவவாக்கியம்: மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். அடிப்படை வணக்கம். வைகரை துயில் எழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயில் எழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயில் எழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்தது அறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்தது அறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்தது அறி வெற்றி உறுதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நிகழ்ச்சியின் தொடர் நிகழ்வாக சூரிய வணக்கம், ஆசன பயிற்சிகள் மற்றும் முத்திரை பயிற்சிகள். சூரிய வணக்கம். 12 நிலைகள். 1,
2, 3, 4, வலது கால் பின்னாடி நல்லா நீட்டி வச்சுக்கோ. 5, 6, 7, 8, 9, இடது கால் பின்னாடி நீட்டி வச்சுக்கணும், வலது கால் எடுத்து முன்னாடி வச்சுக்கணும். 10, 11, 12. ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கிறோம். ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பிராணாயாமம், திருமூலரின் பிராணாயாமம். உங்களுடைய இடது கையில சின்முத்திரை வச்சுக்கோங்க, வலது கையில இந்த பிரணவ முத்திரை வச்சுக்கலாம். வலது நாசி அடைச்சுக்கிறோம். இப்போ இடது நாசி வழியாக ஒரு 5 வினாடிகள் மூச்சை உள்ள இழுத்து இடது நாசி அடைச்சிட்டு வலது நாசி அடைச்சு வச்சுட்டு ஒரு 5 வினாடிகள் மூச்சை உள்ள பிடிச்சு வைக்கணும். மறுபடி வலது நாசி வழியாக ஒரு 5 வினாடிகள் மூச்சை வெளியே விடணும். இது ஒரு 5 இருந்து ஒரு 10 நிமிடம் வரைக்கும் நம்ம செய்யலாம். வலது நாசி அடைச்சுக்கிறோம். ஒரு 5 வினாடிகள் இடது நாசி வழியாக மூச்சை உள்ளே இழுக்கிறோம். இடது நாசி அடைச்சிட்டோம். ஒரு 5 வினாடிகள் மூச்சு உள்ள பிடிச்சு வைக்கிறோம். இப்போ வலது நாசி ஓபன் பண்ணி வலது நாசி வழியாக 5 வினாடிகள் மூச்சு வெளியே விடுறோம். மறுபடியும் வலது நாசி அடைச்சிட்டு இடது நாசி வழியாக இதே போல செய்யறோம். ஒரு 5 to 10 நிமிடங்கள் வரைக்கும் இதை செய்யலாம். நம்ம ஆரம்பிக்கலாம்.
செய்யும்போது ரொம்ப மிக மெதுவாக செய்யுங்க. ஓய்வு. உங்களுடைய 2 கைகளிலும் சின்முத்திரை வச்சுக்கோங்க. மூச்சு காத்த அமைதியா கவனிங்க. மூச்சு காத்து நல்லா ஆழமாக போய் வர்றதை நம்ம உணர முடியும். மனம் அமைதியானது இருக்கும். உடலுக்கும் மனதுக்கும் ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். திருமூலரை பிராணாயாமம் அதிகாலையில வெறும் வயிற்றுல மட்டும்தான் நம்ம செய்யணும். தலை, கழுத்து, முதுகு தண்டு 3 நேரா வச்சு பொறுமையா மிக மென்மையாக மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடணும். இந்த பயிற்சி நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், மரண பயம் போகும், நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது முத்திரை பயிற்சி. முத்திரை பயிற்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்றக்கூடிய உடல் முத்திரை. இந்த பயிற்சியை நம்ம எப்படி பண்ணணும்னா, உங்களுடைய இடது கையை வந்து தலை மேல வச்சுக்கோங்க. வச்சுட்டு வலது கையை வந்து நம்முடைய தொப்புள் பகுதிக்கு, நமது வலது உள்ளங்கை வந்து நமது தொப்புளை பார்த்த மாதிரி வயிற்றிலிருந்து ஒரு 1/2 அடியிலிருந்து 1 அடி உள்ள கேப்புக்குள்ள தள்ளி இருக்கணும். வெளியே வச்சுக்கலாம். வயிற்று மேல தொப்புள் மேல வைக்கக்கூடாது. எடுத்தோடனே நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உங்களுடைய தலை, கழுத்து, முதுகு தண்டு 3 ஒரே நேர் கோட்டுல இருக்கட்டும். வந்து மூச்சு காத்தை இழுத்து ஓம் என்ற எழுத்துல ஓங்காரத்துல ஓ என்ற எழுத்தை மட்டும் சொல்றோம். இடது கையை நெத்தி மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் இடது கைய நெத்தி பகுதியிலிருந்து இந்த நெற்றி போட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 1/2 வச்சுக்கணும். இப்போ வலது கையை வந்து தொப்புள் மேல தொப்புள மறைத்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூச்சு இழுத்து
இம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி இடது கையை வைக்கும் போது வலது கையை தொப்புள் பகுதியிலிருந்து வெளியே எடுத்துக்கணும். ஓ என்ற எழுத்து ஓ என்ற எழுத்தை இம்ம உச்சரிக்கூடாது. ஓ என்ற எழுத்தை மட்டும் உச்சரிக்கிறோம். அப்புறம் இடது கையை எடுத்துட்டு வலது கையை தொப்புள் பகுதி மீது வச்சு இம் என்ற எழுத்தை உச்சரிக்கணும். இப்படி மாத்தி மாத்தி இப்படி வச்சு எடுத்து உச்சரிக்கிறோம். இப்படி உச்சரிக்கும் போது நம்ம எப்பவுமே ஒரு செயலை செய்வது பாசிட்டிவாவும் நம்ம யோசிப்போம், நெகட்டிவாவும் யோசிப்போம். அது எது அதிகமா இருக்குதோ அது மாதிரிதான் அந்த செயல் வந்து முடியும். நம்ம ஒரு விஷயத்த மனசுல போட்டு வளாட்டிக்கிட்டே இருக்கும். இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா அப்படின்ட்டு அதை மூளை நெகட்டிவா எந்த அளவுக்கு நம்ம அதை நினைச்சுட்டே இருக்கோமோ அதை மூளை எடுத்துட்டு இதைத்தான் நம்ம கேட்கிறோம், இதைத்தான் நம்ம செய்ய நினைக்கிறோம்ட்டு அந்த செயலை நெகட்டிவாவே முடிக்க வச்சு அதுக்கான வழிமுறைகளை நமக்கு கொடுக்கும். அப்ப நம்ம எது செஞ்சாலும் நம்ம நினைக்கிறது நெகட்டிவா எண்ணிட்டு எதை செஞ்சாலும் நம்ம பாசிட்டிவா கிடைக்க மாட்டேங்குது குழம்பிட்டே. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பயிற்சி நம்ம தொடர்ந்து பண்ணும்போது எண்ணங்கள்ல ஒரு தெளிவு ஏற்படும். இந்த வார்த்தைகளை தான் நம்ம பேசணும், மற்றவங்க பேசும்போது இந்த வார்த்தைகளை பேசினா அவங்க மனசு வலிக்கும் அப்படிங்கிற புரிதல் ஏற்படும். இந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பயிற்சி தொடர்ந்து பண்ணாங்கன்னா இந்த மாதிரிதான் நம்ம பேசணும், இந்த வேற மாதிரி பேசணும்னா அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற எண்ணங்கள்ல ஒரு தெளிவு ஏற்படும். ஞாபக சக்தி அதிகமாகும். எதிர்மறை எண்ணங்கள் முற்றிலுமா நீங்கி நமக்கு நேர்மறை எண்ணங்கள் நம்ம மனசுக்கு தோண்டிக்கிட்டே இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் நம்ம மனசுக்கு முற்றிலுமா வெளியேறும். இந்த பயிற்சி நம்ம இப்போ செய்யலாம். இந்த பயிற்சியுமே வெறு வயிற்றுல மட்டும்தான் செய்யணும். ஒரு 3 நிமிடங்கள் வரைக்கும் செய்தாலே போதும். 3 இருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும் செய்தாலே போதும். நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகும். உங்களுடைய நெத்தி பகுதியில இடது கையை வச்சுக்கோங்க. உங்களுடைய வலது கையை தொப்புல இருந்து ஒரு 1/2 அடியிலிருந்து 1 அடிக்குள்ளார வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுக்கிறோம். அடுத்து இடது கையை எடுத்துருங்க. நெத்திலிருந்து ஒரு அரை அடிக்குள்ளார வச்சுக்கோங்க. அடுத்து வலது கையை தொப்பு மேல வச்சுக்கோங்க. மூச்சு இழுத்து அடுத்து இடது கையை வச்சுக்கிறோம். வலது கையை வயிற்றிலிருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோம். இங்கே வச்சுக்கிறோம், உள்ள கூட வைக்கணும். கல்கத்தா ட்ரெயின்ல ஆல் மீட் போட்டு விட்டுருங்க.
உங்களுடைய 2 கைகளிலும் சிறுமுத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கிங்க. அமைதியா இந்த பயிற்சி நம்ம செஞ்சதுனால உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறதுன்னு கவனிக்கிறோம். நல்ல ஒரு அமைதி, ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். நல்லா மூச்சு காத்து ஆழமா போயிடும். இப்ப நம்ம இரவு நம்ம தூங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமா இருக்குது அப்படின்னா இந்த ஆகாய சக்தி வந்து நமக்கு குறைஞ்சிடும். வெற்றிடம் இருக்காது. இப்படி இருக்கும்போது கனவுகள் அதிகமா இருக்கும். நம்மளுடைய இயலாமை தான் வந்து கனவா வருது. நம்மளுடைய செயலை செய்ய முடியாம இந்த ஏக்கம், ஏமாற்றம் இதெல்லாம் தான் கனவா வரும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் வந்து கிடைக்காது. இந்த ஓங்காரம் இதை வந்து நம்ம உச்சரிக்கும் போது அந்த மனம் வந்து அமைதியாகி சக்கரங்கள் எல்லாம் வந்து கிளீன் ஆயிடும். நல்லா சுத்தமாயிடும். ரத்தம் வந்து சுத்தமடையும். ரத்தம் வந்து சுத்தமடையும் போது ஒரு ஆழ்ந்த தூக்கம் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த உலகம் பிரபஞ்சம் உருவாகும் போதே இந்த ஓங்கார சத்தத்துடன் தான் உருவாச்சு. அந்த பெரு வெடிப்பு உருவாகும் போது அந்த ஓங்காரம், அந்த ஓம் என்ற சத்தத்துடன் தான் அந்த பெருவெடிப்பு உருவாச்சு. அண்டத்தில் உள்ளதெல்லாம் இல்லத்தில் உள்ளது. இந்த பயிற்சி நம்ம தொடர்ந்து பண்ண அந்த ஆகாயத்தை நம்ம அதிகமா நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு பாசிட்டிவ் திங்கிங் அந்த படிக்கிற இதை வந்து நம்ம நல்லா படிப்போம், நல்லா மார்க் எடுப்போம் அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்கிங். நல்லா தொழில் செய்யறவங்களும் ஒரு நிர்வாகத்துல இருக்கிறவங்களும் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் திங்கிங் இருந்தா மட்டும்தான் அந்த நம்ம கொடுக்குற வேலையை வந்து நம்ம செய்யற வேலையை சரிவர திறம்பட செய்ய முடியும். இந்த பயிற்சி நம்ம பண்ண பாசிட்டிவ் திங்கிங் வந்து மேலோங்கி இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் வந்து முற்றிலுமா வெளியேறும். அடுத்ததாக ஒரு 3 நிமிடம் தியான பயிற்சி போயலாம். அனைவரும் நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்துக்குங்க. தலை, கழுத்து, முதுகு தண்டு மூன்றும் ஒரே நேர்கோட்டுல இருக்கட்டும். உங்களுடைய கைகளை வந்து இடது கை கீழையும் வலது கை மேலையும் வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கங்க. அமைதியா சுவாச ஓட்டத்தை மட்டும் கவனிங்க. நீங்க மூச்சு இழுத்து விட வேண்டாம். உங்க உடம்புல நடக்கக்கூடிய அந்த சுவாசம், உள் சுவாசம், வெளி சுவாசம், இந்த 2 சுவாசத்தை மட்டும் அமைதியா கவனிச்சுட்டு உட்கார்ந்துருங்க. உங்களுடைய கவனம் வந்து நெற்றி பொட்டு மீது இருக்கட்டும். உருவ மத்தியே நீங்க நினைச்சுக்கலாம். கண்களை மூடிக்கலாம். இல்லைன்னா கண் பார்வை வந்து உங்கள் நெத்திய உருவ மத்தியில் பார்க்குற மாதிரி மேல் நோக்கி வச்சுக்கலாம். கண்களை மேல் நோக்கி வச்சுக்கலாம். கண்களை மூடி உருவ மத்தியை நினைச்சு இந்த பயிற்சியை நம்ம பண்ணலாம். நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. அமைதியா மூச்சு காட்டியே கவனிக்கணும்.
ஓய்வு. இந்த பயிற்சி வந்து மூச்சு பயிற்சி, தியானம், வாசி யோக தியானம். இதை வந்து நம்ம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது, அதாவது காலையில வந்து அந்தி சந்தி நேரம் அப்படிம்பாங்க. அதாவது இந்த சுழுமுனை நாடி நன்றாக ஓடும். இந்த சுழுமுனை நாடி வந்து எப்பெல்லாம் சரியா ஓடும் அப்படின்னா, நம்மளே அறியாம ஓடிட்டு இருக்கோம். இரவு வந்து நடுநிசி 12 மணிக்கு இரவுல, அதே மாதிரி பகல்ல வந்து 12 மணிக்கு. இதான் வந்து சுழுமுனை நாடி வந்து நல்லா ஓடும். இந்த நேரத்துல வந்து யோகா, தெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்யறது வந்து ரொம்ப சிறப்பு. பிரார்த்தனை வைத்துக் கொள்வதும் சிறப்பு. காலை நேரம் பார்த்தீங்கன்னா, சூரிய உதயத்துக்கு 20 நிமிடம் முன்பு, சூரிய உதயத்துக்கு அப்புறம் 20 நிமிடம் பின்பு. இத வந்து நேரம் இதான் அந்தி நேரம், சந்தி நேரம் சொல்லுவோம். அதே மாதிரி சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு 20 நிமிடம் முன்பு, இது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் 20 நிமிடம் பின்பு. இந்த நேரத்துல வந்து இந்த பிராக்டிஸ் நம்ம பண்ணும்போது சுழுமுனை நாடி வந்து நல்லா ஓடும். தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். வந்து வயிறு வந்து காலியா இருக்கணும். இதை வந்து நம்ம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது சக்கரங்கள் வந்து சுத்தமாகும், மனம் வந்து அமைதி அடையும். நல்ல நம்ம என்னென்ன வளம் கேட்கிறோமோ, நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியம், செல்வ வளம், சொல் வளம், வாக்கு பலிதம் ஏற்படும். எல்லா நன்மையும் நமக்கு வந்து சேரும். நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதனால இந்த பயிற்சி வந்து சிம்பிளான பயிற்சி தான், ஒரு அடிப்படை பயிற்சி. இது வந்து அனைவரும் பிராக்டிஸ் பண்ணலாம். அடுத்து வரும் நாட்களில் ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, தியானம், முத்திரை போன்ற பயிற்சிகளை பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. இன்று மிக சிறப்பாக ஆசன பயிற்சிகளையும், யோகா பயிற்சிகளையும், முத்திரை பயிற்சிகளையும் நமக்கு வழங்கிய பாரதி தேவி அம்மா அவர்களுக்கு குழுவின் சார்பில் நம்ம அந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு தொடர் நிகழ்வாக கீழர் பாஸ்கரையா தினம் ஒரு சிந்தனை, முதலுதவி 4ஆம் பாகம் உங்களுக்காக ஆடியோ மூலம். சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். முதல் உதவி பாகம் 4. ஒருத்தர் மயக்கமா இருக்கார். அவருக்கு எப்படி முதல் உதவி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். அதாவதுங்க, ஏற்கனவே 3 பாகத்துல விளக்கமா சொல்லியிருக்கிறேன். ஒருத்தருக்கு ஆபத்து இருந்தா என்ன பண்ணணும்னா, ABC இருக்கான்னு பார்க்கணும். ஏங்கிறது மூச்சு, பிங்கிறது இருதய துடிப்பு, சிங்கிறது நாடி துடிப்பு. இது 3 இருந்து ஒருத்தர் கண்ணை மூடி படுத்து அசைவில்லாம இருந்தாருன்னா அதுக்கு பேர் தான் மயக்கம்னு பேர். ஒருத்தர் படுத்திருக்காருன்னா மயக்கம் கிடையாது. இது 3மே இல்லாம மயக்கம் போட்டிருந்தாருன்னா உசுறு பயிற்சின்னு அர்த்தம். இது 3ல ஏதாவது ஒண்ணு இருந்து ஒரு படுத்திருந்தாருன்னா அது மயக்கம் இல்லை. இந்த மயக்கத்துக்கும் உசுறு போறதுக்கும் நடுவுல ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு அர்த்தம். வெரி வெரி டேஞ்சர்னு அர்த்தம். ஒருத்தர் மயக்கமா இருந்து ABC அப்படிங்கிற மூச்சு, நாடி துடிப்பு, இறுதி துடிப்பு இருந்துச்சுனாவே பாதுகாப்பா இருக்காருன்னு அர்த்தம். கண்ணு மட்டும்தான் மூடி இருக்கு, மயக்கம் போட்டிருக்காரு, ஈஸியா காப்பாத்திடலாம் அர்த்தம். கொஞ்சம் நீங்க பொறுமையாவே நீங்க பண்ணலாம். அப்ப இங்க பாருங்க, ஒருத்தர் மயக்கத்தில் இருக்காரு அப்படிங்கறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம்னா 3 விஷயம் இருந்து கண்ண மூடி இருந்தா மயக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம். இவரை காப்பாத்துறது ரொம்ப ஈஸிங்க. ஆனா சில பேர் சொல்றாங்க, மயக்கத்தில் இருக்கும் ஒருத்தரை 10 நிமிடத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்க விட்டால் அவருக்கு உசுறு போகும் சொல்றாங்க. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்த வந்து மக்கள் மத்தியில பதிவு பண்ணி என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆபத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு முதலீடு செய்யாம உடனே மருத்துவமனை கூட்டிட்டு போய் உடனே வேற மாதிரி சிகிச்சைக்கு கொண்டு போறாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, 10 நிமிஷத்துல உயிரெல்லாம் போகாதுங்க. இப்படி நீங்க எங்காவது ஒரு படிச்சிருக்கீங்க, கூகுள்ல, வெப்சைட்ல எங்காவது ஒண்ணு, மயக்கத்தில் இருக்கும் ஒரு நபரை மருத்துவமனைக்கு 10 நிமிடத்தில் கொண்டு செல்ல வேண்டியால் அந்த உயிருக்கு ஆபத்து என்ன நீங்க ஏதோ ஒரு படிப்புலையோ ஏதோ ஒரு டிவிலையோ ஏதோ பார்த்து நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னன்னு தெரியுமா, உடனே டைம் ஸ்டார்ட் ஆயிடும். அவசர அவசரமா மருத்துவமனைக்கு போகும். ஒருவேளை 10 நிமிஷம் லேட் ஆகி 15 நிமிஷம் ஆகும்னு, உதாரணத்துக்கு அடிபட்ட இடத்துல இருந்து மருத்துவமனைக்கு போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னு தெரிஞ்சாவே என்ன பண்ணுவோம், மனசு விட்டுருவோம். 10 நிமிஷத்துல போனா காப்பாற்ற முடியும், ஆனா கணக்கு போட்டு பார்த்தா 20 நிமிஷம் ஆகும் அப்படின்னு எல்லாம். இங்க பாருங்க,
முடிவு தாங்க காரணம். ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டே வச்சுக்காதீங்க. அப்ப என்ன பண்ணணும், இந்த 10 நிமிஷம் தூக்கி போடுங்க. மயக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், காப்பாற்ற முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மயக்கத்தில் இருக்கும் ஒரு நபரை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனே அவரை படுக்க போட வேண்டும். குப்புற போடக்கூடாது. மல்லாக்கு படுக்க போட்டு என்ன பண்ணணும், கால் பக்கத்துல வந்து 2 காலையும் பிடிச்சு அப்படியே மேல தூக்கி என்ன பண்ணணும், ரத்த ஓட்டத்தை தலை கொண்டு போகணுங்க. ரத்த ஓட்டத்தை தலைக்கு கொண்டு போனீங்கன்னா மயக்கத்தில் உள்ள ஒரு நபரை விழித்துக் கொள்வார். இப்ப என்ன பண்ணணும், ஒரு ஒரு 2-3 நிமிஷம் காலை தூக்கி பிடிச்சிருக்கணும். நீங்க பிடிச்சிட்டு இருக்கும் பொழுதே ரத்த ஓட்டம் தலைக்கு போறதா கற்பனை பண்ணி பிடிச்சிட்டு இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் பிடிச்சிட்டு காலை கீழே விட்டுறணும். நம்ம பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது, கீழே விட்டுறணும். 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அவசரப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி மறுபடியும் எந்திரிக்கலைன்னா மறுபடியும் காலை தூக்கி என்ன பண்ணணும், 2-3 நிமிஷம் என்ன பண்ணணும், தலைக்கு ரத்த ஓட்டத்தை பாய்ச்சணும். மறுபடியும் காலை கீழே வச்சிடணும். ஒருவேளை நீங்க நீங்க வந்து ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிட்டீங்க, ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு, அது வரைக்கும் இந்த காரியம் எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் மருத்துவமனை கொண்டு போகலாம், நீங்க டாக்டர் பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த முதலுதவி எப்படி பண்ணோம்னா, மயக்கம் போட்ட ஒரு நபரின் காலை தூக்கும் பொழுது ரத்த ஓட்டம் மூளைக்கு செல்லும் பொழுது மயக்கத்திலிருந்து அவர் எழுப்பப்படுகிறார். இப்படி எழுப்பும் பொழுது எழுந்தார்னா அவரை வந்து ஈஸியா நம்ம காப்பாத்திடலாம். அதனால இனிமேல் மயக்கம் போட்டு இருக்கிற ஒரு நபருக்கு காலை தூக்குங்கள். அடுத்தது, முகத்துல மயக்கம் போட்டிருக்க ஒருத்தருக்கு முகத்துல தண்ணியை தெளிக்கூடாதுங்க. அதாவது உடம்புல உஷ்ணம் இருக்கு இல்லையா, சூடுதான் சக்தி. யாரோட உடம்புல நிறைய சூடு இருக்கோ சீக்கிரம் மயக்கம் தெளிஞ்சிடும். நீங்க பச்சை தண்ணியை மூஞ்சில் அடிச்சீங்கன்னா அது குளுகுளுன்னு ஆயிரும். குளிர்ச்சி அதிகமானா அவருக்கு எந்திரிக்க முடியாது, இன்னும் லேட் ஆயிரும், மயக்கம் தெரியாதுங்க. அதனால முடிச்ச வரைக்கும் முகத்துல தண்ணி அடிக்காதீங்க. அப்படி ஒருவேளை நீங்க தண்ணி ஊத்துறதா இருந்தா லேசா, அங்க ஒரு வாய்ப்பு இருந்தா பாருங்க, லேசா சூடான தண்ணி எடுத்து முகத்துல அடிச்சீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மயக்கத்துல எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு குழுகுழும் தண்ணி கொடுக்காதீங்க, இளநீ கொடுக்காதீங்க, சோத்துக்கத்தால கொடுக்காதீங்க, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க, ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. இது பாருங்க, மறுபடியும் சொல்றேன். அதாவது மயக்கத்துல இருந்து எழுந்திருத்த ஒரு நபருக்கு சூடுதான் தேவை. அப்ப என்ன பண்ணலாம், லேசா சூடு பண்ண தண்ணி குடிக்கலாம், சூடா பால் கொடுக்கலாம், சூடா டீ கொடுக்கலாம், சூடான பொருளை கொடுங்கள். முதலுதவி என்பது எப்பொழுதுமே சூடு பொருளை கொடுப்பதாக இருக்க வேண்டும், குளிர்ச்சியான எந்த பொருளையும் கொடுக்கக்கூடாது. இப்படி மயக்கத்தில் உள்ள ஒரு நபருக்கு முதலுதவி செய்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், காலை தூக்க வேண்டும், முகத்தில் லேசான சுடுதண்ணி அடிக்க வேண்டும், எந்திரிச்சு உட்கார்ந்தோடனே சூடான ஒரு தண்ணீரை கொடுத்தால் மயக்கத்திலிருந்து நீங்கள் அவரை காப்பாற்றி விடலாம். அடுத்தது, ஒருத்தர் கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு, அவருடைய காப்பாத்துறது பாக்கலாங்களா? பாருங்க, இந்த கரண்ட் ஷாக் அடிக்கும் பொழுது ஒருத்தர் ஷாக் அடிச்சு ஆடிட்டு இருக்கிறாரு. பொதுவா நமக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு மரத்தை எடுத்து அதாவது உட்டு மரத்தாலான பொருளை எடுத்து அவரை தட்டி விட்டோம்னா நம்ம காப்பாத்திடலாங்கிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க, சத்தியமா இந்த ஷாக் அடிக்கும் பொழுது உங்க கண்ணுக்கு மரமே மாட்டாது, அது கிடைக்காதுங்க. அந்த ரெக்கார்டு அழிச்சிருங்க. அதாவது மரத்தால அடிக்க வேண்டியது அவசியம் இல்லை, மின் கடத்தாத பொருளால் அடிக்க வேண்டும், இதுதான் கான்செப்ட். ஒரு பேக் இருக்கு, ஸ்கூல் பேக் இருக்கு இல்லையா, அதை எடுத்து தட்டினீங்கன்னா வந்து ஸ்கூல் பேக் வந்து மின் கடத்தாது. வீட்டுல இருக்கிறத பாய், பெட்ஷீட்டு, தலைகாணி, இந்த மாதிரி, அதாவதுங்க இரும்புல போட்டு தொடக்கூடாது. ஒருத்தர் கரண்ட் அடிச்சு ஷாக் அடிச்சு அவர் ஆடிட்டு இருக்கிறாரு, ஆபத்துல இருக்கிறாருன்னா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா சுத்தி முத்தி பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு ஸ்லேட்டு, இது மாதிரி மின் கடத்தாத ஒரு பொருளை வச்சு அவரை தட்டி விட்டீங்கன்னா அவரு தள்ளிடுவாரு. அதனால மரம் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு மின் கடத்தாத பொருள்னு புத்தியில மாத்தி வச்சுக்கோங்க. முதலுதவிக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும், பல உயிரை காப்பாற்றலாம். ஒருவேளை உங்களுக்கு எந்த பொருளும் கிடைக்கல, தட்டி விடுறீங்க, அவர் வரமாட்டேங்கிறாருன்னா அதை விட சிம்பிள் ஐடியா, இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, ஒரு ஒயரை பிடிச்சிருப்பாரு, இல்லைன்னா கை வச்சிருப்பாரு, பிளக்ல கை வச்சிருப்பாரு, அவருக்கு எங்க ஷாக் அடிக்குதுன்னு பார்த்து அந்த சுவிட்ச் எங்கன்னு பார்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க. சிம்பிள், ஸ்மார்ட் ஒர்க்கு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போது ஒரு காப்பாத்திடலாம். ஒருவேளை சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியலன்னா நேரம் மெயின் இருக்கு இல்லையா, மெயினை பிடிச்சி எடுத்து விட்டுறணும். புரிஞ்சுக்குங்க, அதாவது கனெக்ஷனை கட் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப ஏதோ ஒன்று பண்ணுங்க, ஒண்ணு மின் கடத்தாத ஒரு பொருளை வச்சு அவரை காப்பாத்துங்க, இல்லைன்னா நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்ல மெயின் ஆஃப் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி பாருங்க, சின்ன சின்ன ஐடியா, இந்த மாதிரி ஐடியா முதலுதவி அப்படிங்கலாம் என்னங்கிறத யார் தெரிஞ்சிருக்காங்களோ பல்வேறு இடங்களில் பல உயிர்களை காப்பாற்ற முடியும். எனவே முதலுதவியை அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் காலேஜிலும் எல்லோரும் கத்துக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சாதாரண எளிமையான வாழ்க்கைக்கு முக்கியத்துவமான ஒரு பயிற்சி முதலுதவி. இதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள், நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நன்றி ஐயா, முதலுதவி கொடுத்த
மிக முக்கியமான சுருக்கமான விஷயங்களை நமக்கு வழங்கிய ஆசான் ஸ்ரீதர் பாஸ்கரையா அவர்களுக்கு குழுவின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் தொடர் நிகழ்வாக இயற்கை மருத்துவத்தில் நீர்த்தாரா சிகிச்சை முறைகள் குறித்த விளக்கங்களை அளிக்க இருக்கின்றார் இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்கள். அகிலா மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அகிலா மேடம். வணக்கம். வணக்கம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். நாம இன்னைக்கு நீர்த்தாரா அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறை பத்தி பார்க்க போறோம். இயற்கை மருத்துவத்துல பெண்களுக்கு மிக வரப்பிரசாதமான ஒரு சிகிச்சை முறை. பெண்களுக்கு பெரும்பாலும் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொன்னா, மாதவிடாய் காலத்துல இருக்கக்கூடிய மாதவிடாய் சம்பந்தப்பட்ட வலியில ஆரம்பிச்சு அளவுக்கு அதிகமான இரத்தப்போக்கு, அதன் பிறகு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில சினைப்பையில கட்டி, அதுல இருக்கக்கூடிய சுவர்கள் தடிச்சு போறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சாதாரண வலியில ஆரம்பிச்சு நீர்க்கட்டியில ஆரம்பிச்சு புற்றுநோய் வரைக்கும். அது கர்ப்பப்பைக்குள்ள கட்டியா இருக்கலாம், அது கர்ப்ப வாய் பகுதியில சர்விசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷனா இருக்கலாம், கேன்சர் ஆகலாம். இது எல்லாத்தையும் எப்படி நமக்கு நம்மளே சிகிச்சை கொடுத்து சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னா, அது கர்ப்பவாய் சுத்தின்னு சொல்லக்கூடிய இந்த நீர்த்தரா சிகிச்சை முறை மூலமா. ரொம்ப எளிமையான ஒரு சிகிச்சை முறை. இதை சுத்தப்படுத்துற முறையாதான் நம்ம முதல்ல சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அடுத்தது இந்த சிகிச்சை முறையை டைரக்டா பெண்களே தனக்கு தானே செய்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எளிமையான வடிவத்துல கொடுத்ததுக்கு அப்புறமா இது அவங்கவுங்களே செஞ்சு தன்னைத்தானே சரி பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க. இது கடந்த ஒரு 8 வருடங்களா நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம், பயிற்சியா கொடுத்துட்டு இருக்கிறோம். இது எப்படி செய்யறது அப்படின்னு சொன்னா, அதுக்கு முதலாவது அவசியமானது என்னன்னா, இனிமா கருவியோடு சேர்ந்த நீர்த்தாரா கருவி. அந்த நீர்த்தாரா கருவி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இனிமா கருவியில நாசல் இருக்கும் இல்லைங்களா, ஆசன வாயில நுழைக்கக்கூடிய அந்த நாசல்ல அந்த டிப்ல ஒரே ஒரு துளை மட்டும் இருக்கும். இது சின்னதாவும் இருக்கும், ரொம்ப லெங்க்தியா இருக்காது. இது எனிமா எடுக்கிறது. இந்த எனிமா கருவி நாசலுக்கு பதிலா இந்த நீர்த்தாரா நாசல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ரொம்ப லாங்கா இருக்கும், நீளமா இருக்கும். அதுல நுனியில மட்டும் இல்ல, பக்கவாட்டுலயும் அதனுடைய நாசலோட டிப்லயும் எல்லா பகுதிகளிலயும் என்ன இருக்கும், ஒரு 3-4 துளைகள் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த கர்ப்பவாய் பகுதியில இருக்கக்கூடிய யோனி துவாரத்துல நம்ம நுழைக்கும் போது இந்த சைட்ல இருக்கக்கூடிய பகுதிகள் முழுக்க சுத்தம் பண்றதுக்காக ஒரு வாட்டர் ஃபால் எப்படி வரும்னா, தண்ணி எல்லா பக்கமும் இருந்தும், சைட்ல இருந்தும் வரும், முன்னாடி இருந்தும் வரும், அந்த மாதிரி எல்லா பகுதியில இருந்தும் தண்ணி வெளியே. அப்படி இருக்கும்போது அந்த சுவர் முழுக்கவே சுத்தம் பண்ணும். இதுதான் முழுமையான சுத்தம். சரி, சுத்தம் பண்றது மூலமா இதை சிகிச்சை கொடுக்க முடியுமாம்னா கண்டிப்பா முடியும். நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம், கழிவு நீக்க கருவிகள், கழிவு நீக்க பயிற்சிகள் எல்லாமே என்னன்னா, தண்ணீரை நம்ம செலுத்தும் பொழுது அந்த தண்ணி நீங்க எங்க விட்டாலும் சரி, உடல்ல தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா செல்களும் அந்த நீர் தன்மையை, அந்த குளிர்ச்சியை, நீங்க என்ன மூலிகை தண்ணியை பயன்படுத்தினாலும் அது என்ன பண்ணும், எல்லா செல்களும் எல்லா உடல் உறுப்புகளுக்கும் பரவ செய்யும். அதான் நம்ம சொன்னோம், இடுப்புல ஊசி போடுறாங்க, உடனே உடல் முழுக்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி சரியா போகுது. காலில் தண்ணியை ஊத்தினோம்னா சிறுநீர் பை எப்படி ஸ்டிமுலேட் ஆகி சிறுநீர் பிரியுது. நம்ம நாக்கு கடியில நாக்கு வழியா நம்ம வாய் வழியா சாப்பிடக்கூடிய மாத்திரை எப்படி உடல் முழுக்க இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள்ல போய் வேலை செய்யுது. அதே மாதிரிதான் கர்ப்பவாய் பகுதியில தண்ணீரை செலுத்துவதன் மூலமா கர்ப்பப்பை, சினைப்பை இது முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி சரியாகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல சாதாரண தண்ணியை நம்ம பயன்படுத்துறது பிரதானமான முறை. அது ஒன்னே போதுமானது, எல்லா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி பண்ணும். ஒரு 3 லிட்டர் அளவுக்கு சாதாரண தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல பண்ண முடியும், கர்ப்பவாய் சுத்தி அல்லது நீர்த்தாரா சிகிச்சை முறை பண்ணணும்னா பாத்ரூம்ல நல்ல ஒரு இட வசதி இருக்கணும்.
மல்லாக்க படுத்தீங்கன்னா அந்த பாத்ரூம்ல நீங்க பண்ண முடியும். அந்த அளவுக்கு இட வசதி வேணும். அப்படி இல்லைன்னா தண்ணீர் வெளியேறக்கூடிய பகுதியில, மறைவான பகுதியில பண்ணணும். ஏன்னா யோனி துவாரத்தின் வழியா, கர்ப்ப வாயின் வழியாக நம்ம என்ன பண்ண போறோம், இந்த நாசுல வந்து உள்ள நுழைச்சு பண்ண போறோம். அப்போ நல்ல ஒரு பாதுகாப்பான மறைவான ஒரு இடத்துல, தண்ணீர் போகும்படியான வசதி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பண்ணணும். தரையில விரிப்பு ஏதாவது விரிச்சுக்கணும். ஒண்ணு பாயோ அல்லது யோகா மேட்டோ எடுத்து உடனே கழுவி சுத்தம் பண்ற மாதிரியான ஒரு மேட்டு கீழே விரிச்சுக்கணும். இடுப்புக்கு மேல யாருக்கு பண்ண போறோமோ மாதவிடாய் ஆணவர்கள் தான் பண்ணணும். பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண் குழந்தைகளை முதிர்ந்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா, திருமணம் ஆனவர்களுக்கு பண்ணிக்கிறது நல்லது. திருமணம் ஆகாத பெண்களா இருந்தா அவசியம் ஏற்பட்டதான் பண்ணணும். ஏன்னா இது உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு செயலையும் செய்யுங்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, திருமணம் ஆனவர்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கிறவங்க பண்ணிக்கணும். ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் முடிந்ததுக்கு அப்புறம் 5 நாட்களுக்குள்ள இந்த கர்ப்பவாய் சுத்தி பண்ணிக்கிட்டோம்னா கர்ப்பப்பையில கழிவுகள் இருக்கிறது முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு வெளியேறும். இதை மல்லாக்க படுத்துக்கிட்டு பண்ணணும். கீழே விரிப்பு விரிச்சுக்கணும், அதுல படுத்துக்கணும். இடுப்புக்கு மேல துணியை நல்லா சுருட்டி கட்டிக்கிட்டு குத்துக்கால் வச்சு படுக்கணும். டெலிவரி எல்லாருக்கும் தெரியும். டெலிவரி பார்க்கும்போது 2 கால்களையும் குத்துக்கால் வச்சு படுத்துக்கொள்ளு, அந்த மாதிரி படுத்துக்கணும். தலைக்கடியில கைகளை கோர்த்து வச்சுக்கலாம். இது தனக்கு தானே பண்ணிக்கலாம். ஒரு கையால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாசுல பிடிச்சுக்கலாம். இடது கையால நாசுல யோனி துவாரத்தின் வழியாக கர்ப்ப வாயின் வழியாக உள்ள நுழைச்சிக்கலாம். கால் பாகம் நுழைச்சா போதும். இவ்வளவு லெங்க்தியா இருக்குன்னா இதுல அந்த ஒரு கால் பாகம் மட்டும் உள்ள நுழைச்சுக்கிட்டா போதும். இதுல தேங்காய் எண்ணெய் தடவணும்னா தடவிக்கலாம். தேங்காய் எண்ணெய் இந்த நாசுல தடவிட்டு உள்ள கால் பாகம் மட்டும் நுழைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த கப்புல எனிமா கேன் இருக்கு இல்லைங்களா, அந்த எனிமா கேன்ல பச்சை தண்ணியை அப்படியே ஊத்தணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், தண்ணி எல்லா துளைகள் வழியா வெளியேறும். அப்போ முன் பின்னா லைட்டா அசைச்சோம்னா அந்த துவாரங்கள்ல இருக்கக்கூடிய யோனி துவாரம் சைட்ல இருக்கக்கூடிய அந்த கர்ப்பவாயு முழுக்க என்ன ஆகும், தண்ணீர் பட்டு அந்த சுவர்கள் இருக்கக்கூடிய கழிவுகள் தேங்கி இருக்கக்கூடிய அழுக்கு பல நேரங்கள்ல மாதவிடாய் ஆன பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சுவர்கள்ல இறுக்கம் காரணமாக அல்லது அந்த இடத்துல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சரியா சுரக்காதனால அல்லது ரொம்ப வந்து சூடு காரணமா அந்த கழிவுகள் ரத்தப்போக்கு சரியா முழுமையா வெளியேறாம அந்த சுவர்கள்ல எல்லாத்துலயுமே படிஞ்சிரும். இதுதான் என்ன பண்ணும்னா நோய் தொற்றை ஏற்படுத்தும். இதுதான் மாதவிடாய் முடிந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு அரிப்பு, அந்த இடத்துல ஒரு நமைச்சல் அல்லது புண் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம். சர்விசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்ப்பவாய் புண் ஏற்படுவதற்கும் அதனுடைய புற்றுநோய் ஏற்படுவதற்கும் காரணம் இந்த கர்ப்பவாய் சுத்தமா இல்லாததுதான். சோ இந்த துவாரத்தின் வழியா நம்ம நாசில நுழைச்ச உடனே முன் பின்னா லைட்டா அசைச்சிங்கன்னா தண்ணி எல்லா வழியிலும் வெளியில வந்து உள்ள வெளியில எல்லா பகுதியிலும் சுத்தம் பண்ணும். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், சுடுநீர் பச்சை தண்ணியும் நம்ம பயன்படுத்துவோம். சுடுநீர்னா ரொம்ப கொதிக்கிற தண்ணி இல்ல, கை தொட்டா சூடு தாங்குற அளவுக்கு சூடு 3 லிட்டர் தண்ணி. பச்சை தண்ணி ஒரு 3 லிட்டரு. முதல்ல என்ன பண்ணணும்னா சுடு தண்ணியே ஒரு கப்பு விடணும். இந்த தண்ணி உள்ள போயிட்டு ரிட்டர்ன் வெளியில வந்துகிட்டே இருக்கும். இதுல ரொம்ப பிரதானமானது என்ன, முக்கியமான அம்சம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எனிமா கேன்ல நீங்க தண்ணிய ஊத்திட்டு ஆசன வாய் வழியா செலுத்தும் போது முழு தண்ணியும் உள்ள போகும், கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வரும். ஆனா இந்த நீர்த்தாரா சிகிச்சையில கர்ப்பவாய் சுத்தியில தண்ணி உள்ள போய் கர்ப்பப்பைக்குள்ள போகாது. நீங்க பெண்ணினுடைய பிறப்பிறப்பின் வழியா நீங்க இன்சர்ட் பண்ணும்போது அது கர்ப்பப்பையினுடைய வாய் வரைக்கும் தான் போகும், ரிட்டர்ன் வரும். அப்ப கர்ப்பப்பைக்குள்ள போகாது. இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. முதல்ல இருக்கக்கூடியது வெஜைனான்னு சொல்லக்கூடிய அந்த பிறப்புறுப்பு பகுதி, அதுக்கப்புறம் யோனி துவாரம், அதுக்கப்புறம் தான் கர்ப்பவாய் இருக்கு, கர்ப்பப்பை இருக்கு. சோ இது என்ன பண்ணும், இந்த யோனி துவாரத்தை தான் சுத்தம் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த கர்ப்பவாயை தான் சுத்தம் பண்ணும். உள்ள போய் கர்ப்பப்பைக்குள்ள தண்ணி போகவே செய்யாது, பயப்படவே வேண்டாம். அப்படி தவறா புரிஞ்சுக்க வேண்டாம். சோ இது என்ன பண்ணுது, அது வரைக்கும் சுத்தம் பண்றதுனால சோ நீங்க மைல்டா ஒரு சுடு தண்ணியோ அடுத்த பச்சை தண்ணியோ மாத்தி மாத்தி பயன்படுத்தும் போது அங்க என்ன ஆகும், சுருங்குதல் விரிதல் அங்க நடந்துகிட்டே இருக்கும். சுடுதண்ணி அப்படிங்கறது என்ன பண்ணும், எது ஒண்ணு கடினமா இருக்கோ அதை மென்மையாக்கும் ஒண்ணு. அடுத்தது 2வது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அங்க கடுமையா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியதை என்ன ஆகும், மென்மையாக்கி கழிவுகள் எதா இருந்ததுன்னா அதை அடிச்சுட்டு வெளியில கொண்டு வரும். சோ ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கிளென்சிங் நடக்கணும்னா சுடுநீர், அதுக்கப்புறம் பச்சை தண்ணி. சோ ஹாட் அண்ட் கோல்டு நீர் தரா
அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்? சாதாரண சுத்தப்படுத்துதல் இல்லாம கர்ப்பப்பைக்குள்ள சினைப்பைக்குள்ள கட்டி இருக்கு, ஃபைப்ராய்டு இருக்கு, நார்க்கட்டி இருக்கு, நீர்க்கட்டி இருக்கு, ரத்த கட்டி இருக்கு, சாக்லேட் சிஸ்ட் இருக்கு, அல்லது உள்ளுக்குள்ள மிகப்பெரிய கட்டி கேன்சர் கட்டி டியூமர் இருக்கு, அல்லது எண்டோமெட்ரியம் வால் திக்னஸ் சொல்றோம், எண்டோமெட்ரியம் அடினோமியாசிஸ் இருக்கு, கர்ப்பப்பையினுடைய சுவர் உள்ள தடிச்சு போயிருக்கு, குழந்தை பேரு இருக்காது. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹாட் அண்ட் கோல்டு நீர்த்தாரா. சோ சுடுதண்ணி உள்ள நீங்க செலுத்தும் போது என்ன ஆகும்? கர்ப்பவாய் பகுதி வழியா அந்த சூடான தண்ணீருடைய தன்மை அந்த சூடு உள்ள போகும். கர்ப்பப்பை சினைப்பை எல்லாம் உள்ள போகும். உள்ள போய் நீர்க்கட்டியோ அல்லது நார்க்கட்டியோ அல்லது எண்டோமெட்ரியமோ அந்த சுவரோ எது இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சுடுதண்ணி உள்ள போனோடனே அந்த எல்லாத்தையும் சாஃப்ட் ஆகும். கண்டினியூஸா நீங்க சுடுதண்ணி பச்சை தண்ணி சுடுதண்ணி பச்சை தண்ணின்னு மாத்தி மாத்தி ஊத்திக்கிட்டே இருக்கும்போது சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் அங்க ரத்த ஓட்டத்தை தூண்டி விடும். பச்சை தண்ணியினுடைய வேலை என்ன? ரத்த ஓட்டத்தை தூண்டி விடுறது. சுடுதண்ணியினுடைய வேலை கடினமா இருக்கக்கூடியது, மென்மையாக்கக்கூடியது. அங்க எப்படிப்பட்ட கட்டி இருந்தாலும் அது ஃபைப்ராய்டோ அல்லது பிசிஓடியோ அல்லது டியூமரோ என்னவா இருந்தாலும் அதை என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அழுக வச்சு அல்லது மென்மையாக்கி என்ன பண்ணும்? வெளியில கொண்டு வந்துடும். இதனாலதான் நீர்த்தாரா பண்றவங்களுக்கு மாதவிடாய் அடுத்த மாதமே என்ன ஆகும்னா கொஞ்சம் அதிகமாக உதிரப்போக்கு இருக்கும். என்ன பண்ணும்? உள்ள இருக்கிறத கழிவுகளை மென்மையாக்கி அடைச்சிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் என்ன பண்ணும்? சுத்தம் பண்ணி மாதவிடாய் வெளியேறும் போது வெளியில கொண்டு வரும். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம நீர்த்தாரா பண்ணும்போது உடனே உங்களுக்கு என்ன ஆயிடும்? அந்த மாதவிடாய் வழியா வந்துடும். கிடையாது. 28 நாள் சைக்கிள் அடுத்த மாசம் தான் வரும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 நாட்கள் பண்ண சொல்றோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 10 நாட்கள் நடுவுல கேப் விட சொல்றோம். திரும்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ண சொல்றோம் 5 நாட்கள். இப்படி மாதவிடாய் வரும் வரை பண்ணிட்டு நிறுத்திடணும். மாதவிடாய் வந்ததுக்கு அப்புறம் அந்த கழிவுகள் உள்ள எல்லாத்தையும் குப்பையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கும். இந்த கழிவுகள்லாம் இறுகி போனது எல்லாமே மென்மையாகி எல்லாம் ரெடியா இருக்கும் வெளியில வர்றதுக்கு. மாதவிடாய் வரும்போது எல்லாம் வெளியில வந்துடும். அதனால மாதவிடாய் வரும் பொழுது அதிகமா வருதுன்னு பயப்பட வேண்டாம். நீர்த்தாரா செய்துக்கிறவங்க. நீர்த்தாரா சிகிச்சை இப்போ இன்னொருத்தர் உதவி கணவரோ அல்லது தாயோ அல்லது சகோதரியோ யாராவது உதவிக்கிறீர்களா, தோழியோ யாராவது உதவிக்கு இருந்து பண்ணா ரொம்ப நல்லது. ஒருத்தர் அந்த கப்புல தண்ணி ஊத்தலாம், இன்னொருத்தர் நாசுல அழகா பிடிச்சுக்கிட்டு பண்றது. ரெண்டையுமே ஒருத்தரே பண்ணும்போது ஒருவேளை அவங்க ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் இருக்கிறவங்களாவோ அல்லது ஏற்கனவே கர்ப்பப்பை பலவீனமா இருக்கிறவங்களாவோ கர்ப்பப்பைக்குள்ள சினைப்பைக்குள்ள ஏதாவது கட்டிகள் இருக்கிறவங்களாவோ இருந்தா அவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு தலையை தூக்கி தூக்கி பிடிச்சுக்கிட்டு ஊத்திக்கிட்டு இருக்கணும். அப்ப பார்த்து செய்ய வேண்டியிருக்கும். அப்ப அவங்களுக்கு இடுப்பு வலியோ அல்லது கர்ப்பப்பை வலியோ அடி வயிற்று வலியோ வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கறதுனால ஒரு சிகிச்சைன்னு வரும்போது முறையா பண்ணுங்க. யாரையாவது துணைக்கு வச்சுக்கிட்டு பண்ணுங்க. அட்லீஸ்ட் தண்ணி ஊத்துறதுக்காவது ஒருத்தர பக்கத்துல வச்சுக்கோங்க. சரி, இந்த எனிமா கேனை எப்படி கையில பிடிச்சிட்டே இருக்கணுமா? அவசியம் இல்லை. பக்கத்துல ஏதாவது ஒரு ஆணி அடிச்சு என்ன பண்ணலாம்? செவுத்துல மாட்டிக்கலாம். இல்ல கயிறு கட்டி கைக்கு எட்டுற தூரத்துல தண்ணி ஊத்துற அளவுக்கு தூரத்துல கட்டி தொங்க விட்டுக்கோங்க. அதனாலதான் இன்னொருத்தர் உதவி வேணும்னு சொல்றோம். கொஞ்சம் உயரமா இருந்ததுன்னா தண்ணியினுடைய வாகு ரொம்ப சுலபமா உள்ள வரும். சோ தண்ணி ஒருத்தர் ஊத்திட்டே இருக்கும்போது ஒருத்தர் நாசுல பிடிச்சிருந்தாங்கன்னா தண்ணி உள்ள போய்கிட்டே இருக்கும். போற தண்ணி கர்ப்பவாயில போய் முட்டிட்டு திரும்ப வந்துகிட்டே இருக்கும். போய் உள்ள தங்காது. நீங்க ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னு சொன்னா அது சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ அல்லது மூலிகை சாறோ பயன்படுத்துறீங்கன்னா இந்த தண்ணி நாசல் வழியா உள்ள போய் 5 துளைகள் இருக்கு இல்லையா? அப்போ வேகமா தண்ணி காலியாயிடும். உள்ள போற தண்ணி வெளியில வந்துகிட்டே இருக்கும். சோ உங்களுக்கு உள்ள போறது கூட தெரியாது. வெளியில வர்றது அந்த வெளிப்பகுதியில கர்ப்பவாய் பகுதியை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ தண்ணி வெளியில வந்துட்டு இருக்குது அப்படின்னு. இதுலயே வெள்ளைப்படுதல் இருக்கு அல்லது வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்குன்னா அது வெள்ளைப்படுதல் வெளியில வர்றத பார்க்க முடியும். நாசில் வழியா நம்ம விட்டு என்ன ஆகும்? தண்ணி கழுவி சுத்தமாயி வெளியில வரும்போது அந்த கர்ப்ப வாய் வழியா வெளியில வரும்போது பார்க்க முடியும். ரத்த திட்டுகள் உலர்ந்து போயிருந்து தொந்தரவு கொடுத்திருந்தாலும் வெளியில வர்றத பார்க்க முடியும். இல்ல எனக்கு எதுவுமே தெரியல, பரவாயில்ல. தண்ணீரை நீங்க செலுத்த வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை. சரி, இது நீர்க்கட்டிக்காகவும் சுத்தப்படுத்துறதுக்காகவும் ஃபைப்ராய்டு கட்டிக்கும் கேன்சருக்கு மட்டும்தானா? இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல், அதுக்கப்புறம் சர்வீசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அதுக்கப்புறம் அந்த இடத்துல மரத்து போற தன்மை இருக்கிறது, அடிக்கடி கர்ப்ப காலத்துல 3வது மாதம் 5வது மாதத்தெல்லாம் அவங்களுக்கு கர்ப்பம் கலையிறது, பார்ஷியல் அபார்ஷன் சொல்லுவோம். அடிக்கடி அபார்ஷன் ஆகிறது.
அடுத்தது அந்த இடத்துல புண்ணு ஏற்படுறது. சோ இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனியான நீர்த்தாரா முறைகள் இருக்கு. நான் பல வகுப்புகள்ல சொல்லி கொடுத்திருக்கோம். இது ரெக்கார்டட் வீடியோஸும் இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்க பாத்துக்கலாம். நான் அதோட லிங்கை நான் உங்களுக்கு காலை சக்கரம் குழுவுல நான் பகிர்றேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோக்கள் அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். பல முறைகள் இருக்கு இதுல. இப்ப சாதாரண தண்ணியை பயன்படுத்தினாலே எல்லா விதமான கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளையும் சரி பண்ண முடியும். குறிப்பாக எனக்கு வந்து மாதவிடாயில பிசிஓடி இருக்கு, ஃபைப்ராய்டு இருக்கு, கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லது எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு, அடினோமயோசிஸ் இருக்குன்னு சொன்னா ஹாட் அண்ட் கோல்டு நீர்த்தாரா. எனக்கு புண்ணு இருக்கு கர்ப்ப வாய் பகுதியில, சர்விசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்ப்ப வாய் புண்ணு இருக்குது, அல்லது கர்ப்ப பைக்குள்ள புண்ணு இருக்கு, கேன்சர் இருக்குது அப்படின்னா, புண்ணு கேன்சர் எல்லாத்துக்குமே ஒரே வைத்தியம் தான். என்ன அப்படின்னா திரிபலா சூரணம். திரிபலா சூரணத்தை ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். 1/2 லிட்டர் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க விடணும். அதை என்ன பண்ணணும்னா 2 லிட்டர் தண்ணிய எக்ஸ்ட்ராவா ஊத்தி ஒரு வெள்ளை துணியில ஆற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதாவது திரிபலா சூரணத்தினுடைய கஷாயம்னு வச்சுக்கோங்களேன். கொதிக்க வச்சு அதை வந்து 3 லிட்டர் தண்ணியா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். நல்ல ஒரு வெள்ளை துணியில வடிகட்டி இந்த தண்ணீரை அந்த எனிமா கேன் வழியா ஊத்தி கர்ப்பவாய் நாசில் வழியா விட்டு கர்ப்பவாய் பகுதியில செலுத்தணும். இந்த நீர்த்தாரா பண்ணும் பொழுது புண்ணு வெளியில இருந்தாலும் உள்ள இருந்தாலும் முழுமையா குணமடையும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு நீர்த்தாரா பண்றதா இருந்தாலும் நீங்க வடிகட்டி தான் பண்ணணும். சுத்தமான தண்ணி தான் உள்ள செலுத்தணுங்கிறது ஒண்ணு. 2வது, இந்த மாதிரியான மூலிகை கஷாயங்கள் திரவங்கள் பயன்படுத்தும் போது கட்டாயமா இறுதியா முடிக்கும் பொழுது எதுல முடிக்கணும்னா சாதாரண பச்சை தண்ணியை ஊற்றி முடிக்கணும். அப்படியே அந்த கரைசலோட செய்து முடிச்சு விடக்கூடாது. புரியுதுங்களா? அடுத்தது 2வது வேற என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு வேளை உங்களுக்கு மாதவிடாய் சமயத்துல இல்லாம மற்ற நாட்கள்ல வெள்ளைப்படுதல் இருக்கு அப்படின்னா 2 வெள்ளைப்படுதல் இருக்கு. லிகோரியால 2 இருக்கு. ஒண்ணு வந்து அளவுக்கு அதிகமான சூட்டின் காரணமா வரக்கூடியது. இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அரிப்பு இருக்காது, கட்டியா வெள்ளையாலாம் இருக்காது, ஒரு மாதிரி நீர் மாதிரி திரவமா தான் இருக்கும். கெட்ட வாடை எல்லாம் ஒண்ணும் வராது. அரிப்பு இருக்காது, கெட்ட வாடை இருக்காது, ஒரு திரவமா தான் வெளியேறும். ஆனா ஒருவேளை இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, பெரும்பாலும் இன்ஃபெக்ஷனால வரக்கூடியது எப்படி இருக்கும்னா வெள்ளை நிறத்துல இருக்கும். அந்த வெள்ளைப்படுதல் அரிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம ஒரு கெட்ட வாடை வரும். இது 2த்துக்கும் வேற வேற மாதிரியான நீர்த்தார கரைசல் பயன்படுத்தணும். வேப்பிலை பயன்படுத்துனீங்கன்னா துர்நாற்றம் வீசக்கூடிய அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய வெள்ளைப்படுதலுக்கு வேப்பிலை கஷாயம் பயன்படுத்தணும். சாதாரண வெள்ளைப்படுதல் சூடு காரணமா வருது அப்படின்னு சொன்னா நீங்க கற்றாழையினுடைய சாறு பயன்படுத்தணும். வேப்பிலை கஷாயம் அல்லது வேப்பிலை சாறு எப்படி பயன்படுத்துவதுன்னா, வேப்பிலைய ஒரு கைப்பிடி எடுத்து மிக்சியில போட்டு தண்ணி விட்டு ஜூஸா அடிச்சு 3 லிட்டர் தண்ணியா அதை கன்வெர்ட் பண்ணி வடிச்சு எடுத்து அதை நீர்த்தாராக பயன்படுத்துறது ஒண்ணு. அல்லது வேப்பிலையை தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு 3 லிட்டரா கன்வெர்ட் பண்ணி அதை வடிகட்டிட்டு அதை ஆற வச்சு பயன்படுத்தணும். சூடா பயன்படுத்த கூடாது. இது இன்ஃபெக்ஷனுக்கு. வேப்பிலை ஆன்டிபயோட்டிக், அதனால இன்ஃபெக்ஷனுக்கு பயன்படுத்துறோம். இதே வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து சூடு காரணமா வருது அப்படின்னு சொன்னா இதுக்கு கற்றாழை சாறு பயன்படுத்தணும். கற்றாழைய தோல் சீவிட்டு உள்ள இருக்கக்கூடிய உள்ளங்கை அளவுக்கு இருக்கக்கூடியதை எடுத்துக்கணும். வெள்ளையா இருக்கணும். நல்லா தண்ணியில வந்து கொழகொழப்பு போற அளவு கழுவணும். மிக்சியில போட்டு ஜூஸா அடிச்சு 3 லிட்டரா கன்வெர்ட் பண்ணி அதுல வந்து துணியில வடிகட்டி அந்த சாறை பயன்படுத்தி நீர்த்தாரா பண்றது. இது மாதிரியே கடுக்காய் பொடி இருக்கு. கடுக்காய் பொடிங்கிறது ரத்த ஓட்டமே சரியா போகல, மரத்து போயிருக்கு அந்த பிறப்புறுப்பு பகுதியே அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா கடுக்காய் பொடி, கடுக்காயை வந்து நீங்க தோலை மட்டும் எடுத்து நல்லா தண்ணியில ஊற வச்சும் பண்ணலாம், அல்லது மிக்சியில அதை பவுடர் ஆக்கி அதை வந்து தண்ணி விட்டு 3 லிட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வந்து துணியில வடிகட்டி பயன்படுத்துறது. இதுல கடுக்காய் பொடி பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. நான் ஊற வச்சு பண்றது ரொம்ப இன்ஸ்டன்டா பண்ண முடியாது. இதை கொதிக்க வச்சு பயன்படுத்தவும் செய்யலாம். கடுக்காய் பொடியை தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு 3 லிட்டரா கன்வெர்ட் பண்ணி ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு காட்டன் துணியில வடிகட்டி அந்த கடுக்காய் சாறு அல்லது
இந்த மாதிரி நீங்க அவசியத்துக்கு என்ன சிகிச்சை வேணுமோ, என்ன தொந்தரவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி அடிக்கடி அபார்ஷன் ஆகறதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அடிக்கடி அபார்ஷன் ஆகுதுன்னா விட்டமின் B12 டெஃபிஷியன்சி. அப்ப என்ன பண்ணணும்னா, பாரம்பரிய அரிசி கழுவுன தண்ணியை 3 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை கர்ப்பவாய் சுத்திக்கு பயன்படுத்துங்க. அடுத்தது படிகாரம். படிகாரம் நம்ம என்ன சொல்வோம்னா, வெனரல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய VDRL, HIV. அதாவது பிறப்புறுப்பு பகுதியில வரக்கூடிய வெனரல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு நோய் தொற்று. இதுல வந்து என்ன ஆகும்னு சொன்னா, புண்ணு ஏற்படும், அரிப்பு ஏற்படும், துர்நாற்றம் ஏற்படும், வலி ஏற்படும். இப்படி எல்லா விதமான சிம்டம்ஸும் இருக்கும். இப்படி இருக்கிறவங்க படிகாரத்தை என்ன பண்ணணும்னா, நல்லா ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். பொடி பண்ணிக்கணும். இடிச்சு நல்லா பொடி பண்ணி, தண்ணி விட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். இந்த தண்ணிய வடிகட்டிட்டு, அந்த படிகார தண்ணீரை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம நீர்த்தாராவுக்கு பயன்படுத்தணும். வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது மேடம். ஒரு சில நேரம் விட்டு கேக்குது. ஓ, சரி. நன்றி. வெனரல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய VDRL, AIDS, HIV பாதிப்பு உள்ளவங்களுக்கு நீங்க படிகாரத்தினுடைய நீரை பயன்படுத்தணும். அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து இன்னும் நீர்த்தாரா பத்தி நீங்க தெளிவா நிறைய தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த தொந்தரவுகளுக்கு அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு PDF நான் உங்களுக்கு காலச்சக்கரம்ல அனுப்புறேன். நிறைய வகைகள் இருக்கு. இதுல குழந்தை இதுல மலைவேம்பு சாறு இருக்கு. மலைவேம்பு சாறை பயன்படுத்தணும் அப்படின்னா கர்ப்பப்பை சுவர் வந்து தடிச்சு போயிருக்கிறவங்களுக்கும் மலைவேம்பு சாறு பயன்படுத்தி நம்ம வந்து நீர்த்தாரா பண்ணலாம். மன்னிக்கவும், எனக்கு இங்க டவர் கொஞ்சம் பிரச்சனையில இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால சிக்னல் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகுது. இது குறிச்சு இன்னும் உங்களுக்கு ஏதாவது சரிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. நான் PDF-யும் வீடியோ லிங்கையும் உங்களுக்கு நான் வந்து இப்ப காலைச்சக்கரம் குழுவுல நான் உங்களுக்கு பதிவிடுறேன். சந்தேகம் இருக்கிறவங்க தனி வாட்ஸ்அப் எண்ல எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரிங்களா? இது வரைக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த நீர்த்தாராவை பத்தி தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலேயும் சந்தேகம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்க. ஒரு முறையாவது என்கிட்ட கேட்டுட்டு பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா திருமணம் ஆகாதவர்கள், குழந்தைக்காக வெயிட் பண்றவங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதே மாதிரி யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் வந்து அதாவது மெனோபஸ் முடிஞ்சிருச்சோ, அதாவது யாருக்கெல்லாம் வந்து மாதவிடாய் முடிஞ்சிருச்சோ, மெனோபஸ் ஆரம்பிச்சிருச்சோ, அவங்க எல்லாம் கேட்டுட்டு பண்றது நல்லது. திருமணம் ஆகி குழந்தை பேருக்காக இருக்கவங்க கேட்டுட்டு பண்ணணும். ஒருவேளை அதாவது கர்ப்பவதிகள் செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, பிரச்சனைகள் இருந்தாதான் பண்ணணும், முக்கியமா பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பிள்ளைகள், வயதுக்கு வந்த பிள்ளைகள், திருமணம் ஆகாத பெண்களுக்கு அவசியம் ஏற்பட்டாதான் பண்ணணும். அதுக்கப்புறம் மெரினா அல்லது கர்ப்பத்தடைக்கு காப்பர் டீ பயன்படுத்திக்கவங்க கட்டாயமா செய்யக்கூடாது. இவங்க எல்லாம் அதுக்கப்புறம் கர்ப்பப்பை நீக்கினவங்க, சினைப்பை நீக்கினவங்க நீர்த்தாரா பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கு. அதனால ஒரு முறை கேட்டுட்டு எவ்வளவு சிட்டிங் பண்ணணும், எவ்வளவு மாதம் பண்ணணும்னு, ஏன்னா இது ஒரு சிகிச்சை முறை. அதனால ஒரு முறையாவது என்னை தொடர்பு கொண்டு ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு முறைப்படி கேட்டு பண்றது உங்களுக்கு முறையான ஒரு சிகிச்சையா கிடைக்கும். முழுமையா குணம் பெறலாம். சரிங்களா? இதுவரைக்கும் வாய்ப்பளித்த இந்த காலைச்சக்கரம் குழுவினுக்கும் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி அம்மா. பர்சனல் ஹைஜீனிக்ங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமானதுங்கிறது அம்மா சொல்றதுல இருந்தே தெரியுது. அதிலும் சிறப்பான ஒரு இயற்கை முறையை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அம்மா. அம்மாவுக்கு மனமார்ந்த நன்றிகளை குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வு இத்துடன் நிறைவடைகிறது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய காலைச்சக்கரம் 2.0-வின் ஸ்பான்சர் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை மிட் டவுன் சங்கத்திற்கும், நமக்கு ஆசனங்களை வழங்கிய பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும், நமக்கு சிறப்பு அழைப்பாளராக முக்கியமான விவரங்களை நமக்கு அளித்த அகிலா மேடம் அவர்களுக்கும் மற்றும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வு இத்துடன் நிறைவடைகிறது. இந்த நாள் மிக இனிய நாளாக அமைய அனைவருக்கும்
குழுவின் சார்பில் வாழ்த்துக்கள். மீண்டும் நல்லதொரு நிகழ்வில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளம் வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையமையா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு விடை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளை சந்திப்போம். விடைபெறுகின்றோம்.